ஓகேவா? Okay, sir. ஓகே, கேன் வி ஸ்டார்ட்? ஓகே சார். ஓகே. ஸ்டார்ட். ஓகே. இது வரைக்கும் என்னன்னா ஏஜோயவாயாகலேருந்து எது வருதோ அதை பார்த்தோம். அடுத்தாப்புல க்ஷயஜோ சிக்கார்த்தே கிரயஸ்ததர்த்தே வரைக்கும் சொல்லி பார்த்துட்டோம். பைய பிரபையேச்ச சந்தசி இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தாப்புல யகாரம் எங்க எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த யகாரத்துக்கு Hello. சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அதனால என்னன்னா யகாரத்துக்கு அடுத்தாப்புல லோப வர இடம் சொன்னார். லோப வர இடங்கன்னா ஹரே ஏஹி அப்படின்னு இருக்கு. ஹரேங்கிற இடத்துல ஏகாரம் இருக்கு, ஏஹிங்கிற இடத்துல அச்சு பரமார்த்தனால ஏஜோயவாயாங்கிறதுனால ஐயு வந்தது ஏகாரத்துக்கு. ஐயு வந்துன்னா ஹரையு ஏஹி சேர்த்து படிச்சோம்னால சந்தி சேர்த்தோம்னா ஹரை ஏஹி. விஷ்ணோ இக விஷ்ணவ் இக. ஏன்னா அகாரத்தை கொண்டத பூர்வத்துல கொண்டதாயும் யகார வகாரங்களாயும் பின்னாடி அசு பரமா இருக்கிற காரணத்தினால லோப சாகல்யன்னு சாகல்வருடைய பட்சத்தினால லோபம் வந்தது. அதனால ஹர ஏஹி சாகல்வருடைய பட்சம், மத்தா பட்சத்துல ஹர ஏஹி. அது மாதிரி விஷ்ணோ இக விஷ்ணவ் இக லோப சாகல்யஸ்து விஷ்ண இக, மத்தவாளுடைய பட்சத்துல விஷ்ணவிக. ஸ்ரீயை உத்யதா ஐகாரத்துக்கு ஆயாதேசம் ஸ்ரீயாயு உத்யதா. அது மாதிரி குரவ் ஔகாரத்துக்கு ஆவாதேசம் குரா, அவகாரத்துக்கு லோபம் குரா உத்கா. சரி, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க பூர்வத்ரா சித்தம் சொன்னோம்னால் இந்த இடத்துல பூர்வ சாஸ்திரிய கர்த்தவியம் என்னன்னா அயவாயாத்தியாதேசங்கள் ஏஜோயவாயாகங்கிறது 6வது அத்தியாயத்துல இருக்கு. அந்த காரியம் பண்ணச்சே உத்தரத்துல பூர்வத்திர திரிபாதியில இருக்கக்கூடியதான இந்த லோபசாஸ்திரம் வந்து வர முடியாது, அசித்தம் அப்படின்னு சொன்னோம். அதனால இது வர முடியாது இன்னும். அதனால இப்ப சப்போஸ் தானி உத்பாவத்தினால காணி சந்திங்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா காணி பிளஸ் சந்தி தானே இருக்கு அப்படின்னு கேட்டோம். அங்க லோபம் இருக்கு பாருங்க, என்னது ஸ்னசோரல் லோபா. சந்திங்கிறது என்ன தாத்து? அசபவி வர்த்தமானே அப்படிங்கிற அசு தாத்துனுடைய தான் அஸ்தி. அதுல பிரதம புருஷ ஏகவச்சனத்துல தாத்துனுடைய அகாரம் ஸ்ரூயமானமா இருக்கு. வியோஜன பகுவச்சனங்கள்லாம் அஸ்தி அகாரத்துக்கு லோபம் வந்து ஸ்தகான்னு இருக்கு. அஸ்தகான்னு ஆகணும். அஸ்தி அஸ்தகான்னு ஆக வேண்டியது அகாரத்துக்கு ஸ்னசோரல் லோபா. அதே மாதிரி அஸ்தி ஸ்தகா சந்தி அசந்திங்கிற இடத்துல அகாரத்துக்கு என்ன வச்சு லோபம் வந்தது? வெறும் சந்தி மாத்திரம்தான் இருக்கு. இங்க கேள்வி கேட்கிறா லோபத்துக்கு ஸ்தானியத்பாவேன மறுபடியும் அந்த அகாரமே இருக்கோ இல்லையோ, அந்த அகாரம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு மேல காணி பிளஸ் அசந்தின்னு அகாரத்துக்கு சந்தி பண்ணிக்கலாமே, எண் சந்தி பண்ணிக்கலாமே. காணிங்கிற இடத்துல இகாரம், அசந்திங்கிற இடத்துல ஸ்தானியத் பாவேன அகாரம் இருக்கு. அந்த இருக்கக்கூடியதான அகாரத்தை வச்சுக்கிண்டு அகாரம் இருக்கிறதா கணக்கு பண்ணிட்டு சாஸ்திர திருஷ்டியா இருக்க லோபம் வந்துடுத்துன்னா இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம உச்சரிக்கல எதிராளிக்கு ஸ்ருதிக்கு காதுக்கு விஷயமாக ஸ்ருதி பிரத்யட்சமாக கூடிய அளவுல அது உச்சரிக்கக்கூடிய லெவல்ல இல்ல லோபமா இருக்கு. சாஸ்திரம் லோப சாஸ்திரம் வந்தாங்க லோபம் அசித்தம்னு சொன்னோம்னா லோபம் இல்லா போனா அந்த அகாரமே தானே இருக்கும். அப்பதான் இப்ப அகாரம் இருக்கிறதா நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறதாப்புல காணி பிளஸ் அசந்தி எண் சந்தி வரும் காணிங்கிற இடத்துல. அப்புறம் கௌ காணி சந்தி கௌ அஸ்தவங்கிற இடத்துல அவாதேசம் வரும். கௌ அஸ்தஹா அப்படிங்கிறதுல. அதனால எண் இந்த காணி சந்திங்கிற இடத்துல எண் சந்தியும் கௌ அஸ்தஹாங்கிற இடத்துல அவாதேசமும் வந்ததுனால் இந்த மாதிரி லுப்த இடத்துல லுப்த அகாரத்துக்கு ஸ்தானியத் பாவேன அது அகாரம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதுக்கு மேல சந்தி மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்றது கரெக்ட் இல்லை. ஏன்னா நபதாந்த நிர்வச்சனங்கிறதுனால காணிங்கிற இடத்துல இந்த பதாந்தஸ்ய விதோ கர்த்தவியே நஷ்டானிவது. காணிங்கிற இடத்துல அந்த நகாரோத்தரைகாரம் என்னது? பதாந்தமா இல்லையா? காணிங்கிறது ஒரு பதம், கிம் கே காணிங்கிறது ஒரு பதம், சுப்திகந்தம் பதம்ங்கிறதுனால இப்ப பதாந்தஸ்ய விதௌ என்ன விதௌ? எண் விதௌ. அசந்திங்கிற இடத்துல அகாரம் பரமா இருக்கு. என்ன அசந்திங்கிற அச்சான அகாரம் இருக்கிறதுனாலதான் அகாரத்தை லுப்த அகாரத்தை என்ன பண்ணிக்கணும்? ஸ்தானியத் பாவேன்னு இருக்கிறதா கணக்கு பண்ணிட்டோம். ஸ்தானியத் பாவேன்னு அகாரம் இருக்கிறதாக நினைச்சுட்டு அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்கிறோம்? அந்த அகாரத்துக்கு எண் சந்தி வரட்டுமேன்னு கேள்வி கேட்டோம். இப்ப எண் சந்தி எதுக்கு வருது? இப்போ காணிங்கிற இடத்துல பதாந்தமான நகாரோத்தர இகாரத்துக்கு வருது. பதாந்தஸ்ய விதோ எண் ரூப விதோ கர்த்தவியே நஸ்தானிவது.
என்ன சொல்றது, யாரு சொல்றா அத அப்படின்னா, நபதாந்த திருவச்சன வரையலோப ஸ்வரதவர்ணானுஸ்வார தீர்க்க ஜஸ்டர் விதுன்னு நபதாந்த சூத்திரம் இதை ஓவர் பவர் பண்றது. அதனால நீங்க எந்த இடத்துல வேணாலும் இது வரலாமே அது வரலாமே இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டப்படிக்கு ஆபத்தி பண்ண முடியாது. அதை என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அந்த இடத்துல இது வரட்டுமே அது வரட்டுமே எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ரூல் அந்த மாதிரி நபதாந்தான்னு டைரக்டா நெகேஷன் இருக்கு பாருங்கோ. அதனால அந்த இடத்துல ஸ்தானிய துவாவத்தினால இது இருக்கிறத நினைச்சுன்னு கேட்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி கான்ய சந்தி காவஸ்தான்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கு அடுத்தாப்புல ஏக பூர்வபரியோகோ ஏகாதிகாரம்னு பேரு. பூர்வபரியோகோ ஏகா ஆதேசா, ஏகாதேசம்ங்கிறது சொல்றது. இப்ப விருத்தி குணாதிகள்லாம் எந்த இடத்துல வரப்போறதுன்னா, ரெண்டு பதங்களுக்கு தான் சந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரெண்டு பதங்களுக்கு சந்தின்னா என்னன்னா, முதல்ல இருக்கக்கூடியதான அந்தாவயமான இருக்கக்கூடியதான அந்தியத்து அக்ஷரத்துக்கும் விதீயமா இருக்கக்கூடியதான உத்தரபதமா இருக்கக்கூடியதான ரெண்டாவது பதத்துல இருக்கக்கூடியதான ஆத்திய அக்ஷரத்துக்கும் தான் என்ன வரப்போறது, சந்தி வரப்போறது. அந்த ரெண்டு அக்ஷரத்துக்கும் பூர்வபதத்தினுடைய அந்தத்துக்கும் உத்தரபதத்தினுடைய ஆதிக்கும் சந்தி வரப்போது. அந்த சந்தியிலால அந்த அக்ஷரம் என்ன ஆகும்னா, பூர்வபதத்தினுடைய அந்த அக்ஷரமும் உத்தரபதத்தினுடைய ஆத்திய அக்ஷரமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ஷரம் ஆயிடும். ரெண்டு தனித்தனியாக இருந்த அக்ஷரம் ஒரு அக்ஷரமா வந்துடும். அதுக்குதான் ஏகப்பூர்வ பிரயோகம்னு ஏகாதிகாரம்னு பேர். இந்த ஏகப்பூர்வ பிரயோகம், இந்த ஏகப்பூர்வ பிரயோகங்கிறது அதிகாரமா இருக்கிறதுனால உத்தரத்துல சூத்திரத்துல விருத்திர் பவதி குணா பவதினா விருத்தி ஏகாதேசஸ்யா குணா ஏகாதேசஸ்யா. இந்த சூத்திரம் தன்னுடைய அர்த்தத்தை விருத்தி குணாதி விதி சுத்திக்கக்கூடிய சூத்திரங்கள்ல அந்த வாக்கியார்த்தத்தை பூர்த்தி பண்றதுக்கு இந்த ஏகப்பூர்வ பிரயோகங்கிறதுடையதான இந்த சூத்திரார்த்தம் அந்த வாக்கியத்துல ஒரு பதமாக ஒரு சபார்டினேட்டா இருந்துகிண்டு அது என்ன பண்ணும், வாக்கியார்த்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். அதனால அவர்நாத் அஜிபரே, அதுக்கடுத்தாப்புல குணத்தை விதிக்கிறார். அவர்நாத் அஜிபரே பூர்வ பிரயோகம் ஏகப்பூர்வ பிரயோகம் இருக்கும் இல்லையோ, அந்த பூர்வ பிரயோகம் சூத்திரத்துல இருந்து இங்க வந்து குணஹா ஏகாதேசா, குணஹா ஏகா அது பூர்வ பிரயோகோ இகஹா குணஹா ஆதேசா. என்ன ஏகாதேசா, முன்னெழுத்துக்கும் முன்பதத்தினுடைய அந்த அக்ஷரத்துக்கும் உத்தரபதத்தினுடைய அத்தியக்ஷரத்துக்கும் குணம் ஏகாதேசமா வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ஆத்குணஹா அப்படிங்கிற சூத்திரார்த்தம். பூர்வ பிரயோகம்னா என்ன, இதுக்கு பூர்வபதத்தினுடைய உத்தர பாகத்துக்கு கடைசி லாஸ்ட் பாகத்துக்கும் உத்தரபதத்தினுடைய ஆத்தியக்ஷரத்துக்கும் சேர்ந்து வந்தது. ஒரே அக்ஷரமா ஆச்சு ரெண்டும் அப்படின்னா எந்த ஆச்சுல பாருங்க, உபா பிளஸ் இந்திரஹா, உப பிளஸ் இந்திரஹா, ரமா பிளஸ் ஈஷா, கங்கா பிளஸ் உதகம். உப இந்திரஹா, ரமா ஈஷா, கங்கா உதகம். எல்லாத்துக்கும் குணசந்தி வந்தது. என்ன எப்படி இருந்தா குணசந்தி வரும், தவர்நாத் ஆது குணஹா, ரெண்டு பதம் சூத்திரம், விபதம் இதம் சூத்திரம். ஆதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அவர்நாத் பஞ்சமி. பஞ்சமி இருக்கிற சூத்திரத்தினால என்ன வரணும் ஆட்டோமேட்டிக்கா, தஸ்மாதித்யுத்தரஸ்ய அப்படிங்கிற பரிபாஷை என்ன சொல்லிட்டு, எந்தெந்த விதி சூத்திரங்கள்ல பஞ்சமி விபக்தி கடித பிரயோகம் இருக்கோ அந்த இடத்துல அந்த பஞ்சமி கடித விபக்தி கடித பதத்துக்கு என்ன பண்ணிக்கணும், அபிஹிதோத்தரத்வேன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அவர்நாத் அபிஹிதோத்தரத்வேன தஸ்மாதித்யுத்தரஸ்யங்கிறதுனால என்ன, அச்சு பரமா இருக்கிற போது இகோ நச்சுங்கிற இடத்துல இந்த அச்சுங்கிறது கிடைக்கிறது. அச்சு பரமா இருக்கிற போது குணம் வருது. விருத்தி ஏகாதேசஸ்ய குணா ஏகாதேசஸ்ய. இப்படியாக விருத்தி குணங்கள் ஏகாதேசமாக வருது. எந்த உதாரணம், உப பிளஸ் இந்திரஹா. உபங்கிற இடத்துல பகாரோத்தர அகாரம், இந்திரஹாங்கிற இடத்துல இகாரம். இகாரம் அச்சு. உபங்கிற இடத்துல அவர்ணம், பகாரோத்தர அகாரம் அவர்ணம், அவர்நாத்து அச்சு, இந்திரஹாங்கிறது அச்சு, அச்சு பரே பூர்வபரயோகோ ஏகா குண. இந்த உபா பிளஸ் இந்திரஹாங்கிறதுக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் பூர்வபதத்தினுடைய அந்தத்துக்கும் உத்தரபதத்தினுடைய ஆத்தியக்ஷரம் ரெண்டுமா ஒன்னா கன்வெர்ட் ஆகி உபங்கிற இடத்துல பூர்வபதத்தினுடைய அந்தாட்சரம் இது, அந்த ரெண்டு அக்ஷரம் ஒன்னா கன்வெர்ட் ஆயிடுது. அதனால உபங்கிற இடத்துல மறுபடியும் பகாரோத்தர அகாரமா இருந்து ஸ்ருதி விஷயமாக ஸ்ரூயமானமாக சிரவிக்காது. தனக்கு ஒரு
விஷயம் ஒருத்தியாருக்கு சிரவண விஷயமாக ஸ்ருதி கோச்சரமாக அவளுடைய மத்தவா காதுல அந்த ரிகாரத்தை உப்பாங்கிற இடத்துல அகாரோத்திரம், இந்திரகாங்கிற இடத்துல இகாரத்துக்கு சந்தி பண்ணி அந்த ரெண்டு அக்ஷரத்தையும் உச்சரிக்கும்படியாக ஸ்ருதி கோச்சரமா இருக்குமான்னு கேட்டோம்னால் அது என்னவாகாதுங்க? ஸ்ருதி கோச்சரம் ஆகாது. பின் என்ன ஆகும்? ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்தா மாறும். எப்படி ஆறுறதுன்னா உப்பா பிளஸ் இந்திரஹா அந்த இகாரம் ஏகாரமா போச்சு. பகாரோத்திர அகாரம் இல்லவே இல்லை. அதனால பகாரோத்திர அகாரமும் இந்திரகாங்கிற இடத்துல இகாரமும் ரெண்டுமா ஒண்ணு சேர்ந்து என்ன ஆச்சு? குணம்னா என்ன? அதே குணம், அது எங்க குணம். இப்ப பாருங்க, குணாட்சரமான இங்க எந்த இடத்துல வந்தது? ஏகாரம் வந்தது. ஏகாரம் வந்தா என்னாச்சு? உப பிளஸ் இந்திரஹா உபேந்திரஹா. உப பிளஸ் இந்திரஹா உபேந்திரஹா. ரமா இப்ப உபாங்கிற இடத்துல அவர்ணம்னு சொன்னாரோ இல்லையோ, அனுச்சவர்ணசஜா பிரத்யாங்கிறதுனால அந்த அகாரம் அவர்ணம்னு சொன்ன ஆத்துன்னு தகாரம் சொன்னோம்னால், அத்துன்னு சொன்னோம்னால் ரஸ்வகாரம் மாத்திரம் கிடைக்கும். இங்க அவர்ணம்னு சொன்னதுனால தபரகரணம் இல்லாத காரணத்தினால அகாரத்தினுடைய அஷ்டாதச பேதங்களையும் சொல்லும். அதனால ஹ்ரஸ்வ தீர்க்கப்புல தான் எல்லாத்தையும் சொல்லணும். அதனால ஹ்ரஸ்வாட்சரமா இப்படித்தான அவர்ணத்துக்கு ஒரு உதாரணம் உபேந்திர, ஆகாரத்துக்கு ஒரு உதாரணம் அவர்ணம் சொன்னதுனால அங்க என்ன? ரமா மகாரோத்திர ஆகாரம். ரமா பிளஸ் ஈஷா ரமேஷ். கங்கா பிளஸ் உதகம் கங்கோதகம். இப்படியாக 3 உதாரணம் குணம் வந்த இடத்த சொன்னோம். 3 உதாரணம் குணவத்த சொன்னோம். இங்க கங்கா உதகம். சரி, எந்தெந்த இடத்துல அகார அகார உகார 3 விஷயத்தையும் சொல்லிட்டோம். எந்தெந்த இடத்துல எப்படி குணம் வந்தது அப்படின்னு. ஒரு இடத்துல ஏகாரம், ஆகாரத்துக்கு ஏகாரம் வந்தது. கங்காங்கிற இடத்துல ஓகாரம் வந்தது. கங்கோதகம். ரமேஷா உபேந்திரா ஆச்சு. அதுக்கடுத்தாப்புல கட்போதகம் இந்த மாதிரி. சரி, ரிகாரத்துக்கு ஒரு உதாரணமே கொடுக்கலையே. ரிகாரத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னு அடுத்தாப்புல ரிகார விஷயத்துல கேட்கிறார். கிருஷ்ணா பிளஸ் ரித்திஹி. ஏகாதேசமா என்ன வந்தது? அர்ரு வந்தது. கிருஷ்ணர். ரித்திஹிங்கிற இடத்துல குணம்ங்கிறது ரிகாரத்துக்கு குணம் அர்ரு. ரிகாரத்துக்கு குணம் என்ன? அர்ரு. கிருஷ்ணா பிளஸ் ரித்திஹி கிருஷ்ணர் திஹி. இப்ப பாருங்க, இப்ப குணம்ங்கிற சம்ஞய சூத்திரம் சொல்லிட்டு அவன விருத்திராதை சதேங் குணா அத்து ஏங்கிட்ட குணசம்யஸ்யாத்துன்னு அகாரத்துக்கும் ஏகார ஓகாரத்துக்கு தான் குணம். இப்ப கிருஷ்ணா பிளஸ் ருத்திங்கிற இடத்துல என்ன வந்தது? கிருஷ்ணாங்கிற இடத்துல கிருஷ்ணர்தின்னு ரூபாச்சு. அந்த ரிகாரம் பரமா இருக்குச்சே. கிருஷ்ணாங்கிற இடத்துல நகாரோத்திர அகாரத்துக்கு குணம் வந்ததுன்னா அந்த அகாரம் எப்படி வந்தது? கிருஷ்ணா பிளஸ் ருத்தி கிருஷ்ணர்தின்னு. ரிகாரத்துக்கு அந்த இடத்துல குணம் வரைச்சே. அந்த அதே குணான்னு குணசம்யை சொல்லக்கூடிய சூத்திரங்கள் அது எங்க குணசம்யன்னு அகாரத்தை தானே சொல்லியிருக்கு, அத்தை தானே சொல்லியிருக்கு. இந்த அரு சொல்லலையேன்னு கேட்டோம்னால் அதுக்கு தான் சொல்றார் உரன்றபரா. இப்ப பாருங்க, கிருஷ்ணருங்கிற இடத்துல அரு இருக்கு. என்ன இருக்கு? அரு. ரேப சிரஸ்கமா ரேபத்தை தனக்கு தலை முன்ன கொண்டதா, தலைக்கு தன் தலைமையில ரேபத்தை வச்சுட்டு இருக்கிறதா இருக்கு. என்ன ரேப சிரஸ்கமா தான் இந்த அகாரத்துக்கு என்னவாகும்? குணம் வரும். அதனால அகாரத்துக்கு குணம் அரு. விருத்தி வந்துன்னா ஆறு. இந்த ரேபத்தை தன்னிடத்துல தன் தலையில தூக்கி வச்சிருந்ததா வரும். அதனால கிருஷ்ணா பிளஸ் ரித்திஹி கிருஷ்ணர்திஹி அப்படின்னாச்சு. குணம் வந்தாங்க. கிருஷ்ணர்திஹி. அது மாதிரி தவ லிகாரஹா. லிகாரத்துக்கு ஒரு உதாரணம். லிகாரத்துக்கு லுர்வர்ணியோர் மித சாவர்ணியம்னு ஏற்கனவே சொன்ன காரணத்தினால லிகாரத்துக்கு சொன்ன சகல காரியங்கள் லிகாரத்துக்கு உண்டு. அந்த மாதிரி தவலுக்கார. அவன் எப்படிப்பா நீ சொல்ற மாதிரி சொல்றான் பாரு. தவலுக்கார நீ எப்படி சொல்ற அதே மாதிரி தவலுக்கார தவல்கார. ஹலோ, தவல்காரா. தவலுக்கார. அப்ப என்ன ஆகும்னா, எங்க இப்போ ரிகாரத்துக்கு குணம் வருதுன்னால் குணம் எப்படி வரும்னா, தன்னிடத்துல ரிகாரத்து கிருஷ்ணாங்கிற இடத்துல நகாராத்திர அகாரம் தான். அது எங்க குணசம்ய அதுன்னு அகாரத்துக்கு ஏகார ஓகாரத்துக்கும் குணசம்யா வருது. அதே குணம்ங்கிற பேர் வந்தது. இப்ப ரிகாரத்துக்கு அகாரம் வருதுன்னு ஏகப்பூர்வ பிரயோகங்கிற அதிகாரத்தினால ரிகாரத்துக்கு அகாரம் வருதான்னாக்க அந்த
புரண்டரபரஹ சூத்திரம் என்ன பண்ணுது, என்னது அது ரேப சிரஸ்கமா தான் வருதுன்னு சொல்லி உஹு அண் ரபரஹா உகு அண்ணா ரிகாரஸ்தானேயோ அண்ணு சஹ ரபரசன்னேவ பிரவர்த்தே ரபரஹ ரபரனா ரேபஹா பரஹா யஸ்மாத் சஹ ரபரஹா. அதனால என்னன்னா இப்போ கிருஷ்ணாங்கிற இடத்துல நகாரோத்திர அகாரத்துக்கு குணம் வந்தது, ரித்திகிங்கிற இடத்துல ரிகாரமும் இந்த அகாரமும் சேர்ந்து ஒரு எழுத்தா கன்வெர்ட் ஆக போகுது, ஏகப்பூர்வ பிரயோகம்னா ஏகாதிகாரத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணா பிளஸ் ரித்திகி கிருஷ்ணர் ரித்திகி. இந்த கிருஷ்ணாத்திர நகாரோத்திர அகாரத்துக்கு என்ன வந்ததுங்க, குணம் வந்தது. அப்படி குணம் வரைச்ச ரிகாரத்துல ஒரு குணம் வந்து அதுக்கு அண்ணு வருமானால் உஹு அண்ணு ரிகாரஸ்தானே அண்ணு, அந்த அகாரங்கிறது அண்ணு அண்ணு வருமானால் அந்த அண்ணுக்கு என்ன ஒண்ணு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரேபம் உண்டு, ரேப சிரஸ்கன்னேவ பிரவர்த்தது. அதனால கிருஷ்ணர் திகி நாச்சு, கிருஷ்ணர் திகி நாச்சு, கிருஷ்ணர் திகி. தவல் காரஹா தவல் இருக்காரா. அதனால அந்த ரிலுவர்ணியம் மிதசாவர்ணியம் வாச்சகத்தினால ரிகாரத்துக்கு சொன்ன காரியம் லிகாரத்துக்கு சர்வத்திர உண்டு. தவல் காரஹா தவல் காரஹா. அஜோரஹாபியாம் தே இது பக்ஷே தித்வம், இதுக்கு தவல்காரஹா இத்தியாதிகள்லாம் கொண்டு என்ன உண்டுங்க, சகாரத்துக்கு தித்வம் உண்டு. என்னத்தினால தித்வம், அகப்பராபியாம் ரேபகாராபியாம் பரஸ்ய யரஹா துவே வாஸ்தः அஜோரஹாபியாம் துவே அப்படிங்கிறதுனால. இப்ப பாருங்க தவல்காரஹா கிருஷ்ணருத்திஹி கிருஷ்ணர்திஹி தவல்காரஹா தவல் காரஹான்னு ஆயிடுச்சு. என்னாச்சு இப்போ தவலுக்காரஹான்னு அர்த்தம். உன்னுடைய லிக்காரம் சொல்ற மாதிரி சிலருக்கு சில எழுத்து இந்த ழாங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்ச நாள் ஆனா அப்புறம் எல்லாருடைய உச்சாரணத்துல இருந்து மறைஞ்சே போயிடும். ஒரு சிலர் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கா, வாழைப்பழம் வழுக்கி வந்தேன்னா கரெக்டா சொல்ல வாழைப்பழம் வளைக்குது, அந்த மாதிரி இந்த எழுத்தே இல்லாத ஒரு காலத்துல போயிடலாமோ என்னமோ. இந்த இப்ப இருக்கக்கூடியதான லாங்குவேஜ் வளர்ப்பினுடையதான லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாலிசி இந்த மாதிரி லகாரத்தை அழிக்கிறது தான். லகாரத்தை தமிழுக்கே உடையதான லா நா 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 ழா இந்த எழுத்தெல்லாம் ஒரு வழியா பிற்காலத்துல இந்த பாஷையில இல்லாத போடும்போது இப்ப பாருங்க அந்த காரியம் நமக்கு வேண்டாம். அவருடைய உச்சாரணம் அந்த மாதிரி இருக்கு, நம்ம தமிழை அந்த மாதிரிதான் வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம வீட்லயே ஸ்டார்ட் ஆகலைன்னா சேரிட்டி எங்க வரும்னு ஒரு பாஷை சொல்றது இல்ல. அதனால அதே மாதிரி நமக்கே பேச தெரியாது, நம்ம வெளிநாட்டுல யாருக்கு போய் இனிமே தமிழை சொல்லி தரப்போம், அது கிடையாது. நமக்கே தெரிஞ்சாதானே ஒழுங்கா சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ தவாலுக்காரஹான் இருக்கு பாருங்க, அது என்னவாச்சு, அதான் நீ சொல்றான் மாதிரி சொல்றான் பாரு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வாக்கியம் உபயோகப்படுத்த தவலுக்காரஹா. வாத்தியாருக்கு புஷ்பம்னு சொல்லணும், புஷ்பம்னு சொல்ற அந்த பையன் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி இந்த பாப்பார் பையன் சொல்ற மாதிரி கூட சொல்ல புஷ்பம்னு கூட நீங்க சொல்ல, புஷ்பம்னு சொல்ல உனக்கு சொல்ல வரல. அது மாதிரி தவலுக்காரஹா ஒன்ன மாதிரி இழக்காரம் சொல்றாங்கிறது தவல்காரஹா அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்துக்கு. அதனால இவ்வளவு கதை நான் பாட்டுக்கு தேவையில்லாத சொல்லுனேன். இப்ப நமக்கு பிரகிருதத்துல என்ன தவ லிகாரஹா, ரெண்டுத்துக்கு தவங்கிற வகாரோத்தர அகாரத்துக்கும் லிகாரத்துக்கும் என்ன வந்தது, குணசந்தி வந்தது ஆத்குணஹாங்கிறதுனால. ஏச்சுப்பரே ரேகா ஆத்குணஹான்னு என்னாச்சு இப்போ அவர்னா அச்சிப்பரே பூர்வ பிரயோர் ஏகாதேசா குணா குணம் வந்தது. தவல் காரஹா தவங்கிற வகாரோத்தர அகாரத்துக்கு அல்லுன்னு வந்தது தவல் காரஹா. இப்ப பாருங்க அஜோரஹாபியாம் துவேங்கிறதுனால அஜப்பராபியாம் ரேபகாராபியாம் என்னது தித்வம். இப்ப பாருங்க தவலுக்காரஹாங்கிற இடத்துல அந்த லகாரத்துக்கு என்ன ரிலுவர்ணியோர்மித சாமான்யங்கிறதுனால என்ன காரியம் ரேபத்துக்கு சொல்றோமோ அதுவும் வரும், லகாரத்துக்கும் வரும். அப்படிங்கிறதுனால அஜாரஹாபியாம் தேங்கிறதுனால அதுக்கு தித்வம் சொன்னோம். அதனால தவலு லிகாரஹா தித்வம் லஸ்யைவ கஸ்யைவ. இந்த காரஹாங்கிற இடத்துல ககாரம், தவலுக்கு காரஹா கஸ்யைவ. மறுபடியும் எந்தத்துக்கு அதெல்லாம் பாக்ஷிகமான விதியா இருக்கிறதுனால, பாக்ஷிகம்னா ஒருத்தருடைய பட்சத்துல உண்டு ஏதரார் அப்படிங்கிற மாதிரி, இன்னொருத்தர பட்சத்துல கிடையாது. அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தித்தம் வராத ரூபம்.
தவல்காரः தித்தம் அந்த ரூபம் தவ லு தவ லு லுகாரः தவல லு கு காரः அதனால ககாரத்துக்கு ககார தித்தம் லஸ்யேவ லகாரத்துக்கு தித்தம் பண்ணா தவல லு காரः கஸ்ய ககாரத்துக்கு பண்ணா வந்தா தவல லு கு காரः தித்தம் லஸ்யேவ கஸ்யேவ இப்ப ககாரத்துக்கு லகாரத்துக்கு நோ பயோ தித்தம் லகாரத்துக்கும் இல்ல ககாரத்துக்கும் இல்ல அப்ப என்ன ஆச்சு பண்ணார் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ரூபம் தவ லுகாரா அப்படின்னு ஆச்சு தவல்காராதிஷு புதைர் போத்தியம் ரூபச்சதுஷ்டயம் இப்படியாக தவலுகாரஹாங்கிற இடத்துல குணசந்தி சொல்ற போது அதுக்கு 4 ரூபம் சொல்றோம் என்னமா 4 ரூபம் அப்படின்னா தவலுகாரஹா ஒரு சந்தி தவல்காரஹா அந்த தவல்காரஹாங்கிற இடத்துல லகாரத்துக்கு தித்தம் தவலு காரஹா அடுத்தவல தித்தம் தவலு கு காரஹா இப்படியாக தித்தம் லஸ்ய லகாரத்துக்கு தித்தம் பண்ணோம் ககாரத்துக்கு தித்தம் பண்ணினோம் கு காரஹான்னுட்டோ தித்தம் லஸ்யேவ கஸ்யேவ நோபயோ ரெண்டுத்துக்கும் பண்ணல அது என்னாச்சு ரெண்டுமே ஏகாட்சரகமாக இருக்கக்கூடியதான ஏகாட்சர விஷயமாச்சு அப்ப ரெண்டுத்துக்குமே தித்தம் இல்ல கஸ்யேவ நோபயோர் பயோர் ரெண்டுத்துக்குமே என்ன வர்றதில்ல வரல இந்த ஆத்குணகாங்கிறதுனால அப்போ அதுவே இல்லைன்னா அது இல்லாத ரூபமே ரெண்டு மொத்தம் எத்தனை ரூபமாச்சு இப்போ ரூபச்சதுஷ்டயம் புதைர் போத்தியம் தவல்காராதிஷு என்னது 4 விதமான ரூபங்கள் அதுக்கு நம்ம இத்தனை ரூபங்கள் வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் தவல்காராதிஷு புதைர் ரூபச்சதுஷ்டயம் போத்தியம் இதுக்கு அடுத்தாப்புல இதுக்கு குணசந்தின்னு பேரு இந்த குணசந்தி ரிகாரத்துக்கு வர போது அகார ரேப சிரஸ்கமா வருங்கிறதுக்காக நடுவுல உரன்ற பரகாவ படிச்சோம் அதுக்கு அடுத்தாப்புல விருத்தி சூத்திரங்கிறது விருத்தி ரேச்சி விருத்திங்கிற சம்ஞா சூத்திரம் இருக்கு அந்த சூத்திரம் என்ன சொல்லிட்டு விருத்தி ஆதை ஆகாரம் ஐகார அவகாரங்களுக்கு என்ன பேரு விருத்தின்னு பேரு விருத்தி இல்ல என்ன ஒண்ணும் ஏகப்பூர்வ பிரியோன்னு ஏகாதிகாரமா அமைச்சு அதனால கங்கா பிளஸ் உதகம் கிருஷ்ண ஔத்கண்யம் கங்கா பிளஸ் உதகம் கங்கோதகம் கங்கா பிளஸ் உதகம் கங்கோதகம் கிருஷ்ணா பிளஸ் ஔத்கண்யம் கிருஷ்ணோத்கண்யம் இந்த இடத்துல இந்த மாதிரி ரூபமாச்சு அதுக்கு அடுத்தாப்புல விருத்தி அடுத்த விருத்தி ஏதி ஏததி ஊட்டுச்ச பரே சூத்திரம் ஏதி ஏததி ஊட் ஏத்யேதத்யோஹ ஊட்டுச்ச பரே விருத்திர் ஏகாதேசஸ்ய ஏகாரமோ ஏததியோ ரெண்டும் பரமா இருக்கிற போது ஏகபூர்வபராதிகாரம் இருக்கிறதுனால பூர்வபத்தினுடைய அந்தியாட்சரத்துக்கும் உத்தரபதத்தினுடைய ஆத்தியாட்சரத்துக்கும் சேர்ந்து ஒரே அக்ஷரம் வரப்போறது அது சந்தியா வரப்போறது அப்படி சந்தியா ஆறபோது என்னாச்சு இப்போ ஏகப்பூர்வ பிரயோகங்கிறதுனால ஏகாதிகாரமா வந்த சந்திக்கு சில இடத்துல லோபம் வந்தது லோபம் வராத வச்சு அதனால என்னாச்சு 2 எழுத்து ஒரு எழுத்தா போயிடுது இப்போ உங்களுக்கு இதுல சந்தஸ் விஷயத்துல எல்லாம் வரப்போகுது அங்க மீட்டர்ல கணக்கு பண்றச்சு இத்தனை அக்ஷரம் இருக்குன்னு சொல்ற போது இந்த சந்தி அக்ஷரங்கள் ரெண்டும் ஒன்னா போயிட்டதுனால எங்கேயானும் ஏதாவது குரு அக்ஷரம் வேணும்னால் இப்படி இந்த இடத்துல குரு அக்ஷரத்தை வச்சுட்டு இன்னொரு அக்ஷரம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சந்தியில நமக்கு அக்ஷரம் எக்தா தேவை மாத்திரா விருத்தமாக இருந்தார் ஆரியாதி எல்லாம் மாத்திரா விருத்தங்கள் இன்னொரு அரை மாத்திரை எக்ஸ்ட்ரா பண்ணா நம்ம இந்த சாஸ்திர ரீதியில என்ன பண்ணிக்கலாம் ஒரு யகாரத்தையோ இன்னொரு அகாரத்தையோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதனால என்னாச்சு வேணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நீட்டிக்கலாம் குறிப்பிக்கலாம் அதனால ஏதி ஏததி ஊட்டிச்ச பரே விருத்திர் ஏகாதேசஸ்யா இதுவும் அவர்ணபூர்வகமா இருக்கணும் ஏஜாத்யோஹோ ஏத்யேதத் ஏஜாதியாக இருக்கக்கூடியதான ஏதி தாத்து ஏததி தாத்து இது தாத்துக்கு விசேஷனம் ஏஜாதித்வம் ஏச்சுன்னா ஏவோ ஐயோச்சு இப்போ ஏதீதா யந்தின்னு ஆறுது எப்படி அஸ்திஸ்தா சந்தின்னு ஆறுது பாரு இன்கதோங்கிற தாத்து ஏதி கச்சதின்னு அர்த்தம் இதா 2 பேர் போறா யந்திங்கிற இடத்துல ஏதீதா யந்தி 3 பேர் போறா இப்போ ஏதீதா யந்திங்கிற இடத்துல என்ன தாத்து இருக்குங்க இன் தாத்து இருக்கு
ஆனால் இன் தாத்துக்கு ஏதிங்கிற இடத்துல ஏஜாதித்வம் இருக்கு, இதஹா யந்திங்கிற இடத்துல ஏஜாதித்வம் இல்ல. அதனால என்னன்னா ஏதி தாதுவா இருக்கணும். ஏதி தாது பிரயோகத்திலையும் ஏஜாத்தியாகவே இருந்தாதான் இவா சொன்னக்கூடியதான இந்த ஆகமங்கள்லாம் வரும். ஆயா ஆதேசங்கள் வரும், ஆகமாதிகள்லாம் வரும். அதுக்குதான் ஏஜாதித்வே சிதி ஏத்யேதத்யோ. ஏதி தாது என்ன, ஏததி தாது என்ன, ரெண்டுத்துக்கும் ஏஜாதித்வமாக இருக்குது பிரயோகம் பண்ற போது அப்படின்னு சொல்லணும். மத்த லகாரங்கள்ல யதஹா யந்தி இத்தியாதோ என்ன, யதஹாங்கிற இடத்துல இகாரம் இருக்கு, யந்திங்கிற இடத்துல யகாரம் இருக்கு. அதனால ஏஜாதித்வம் இருக்கான்னு கேட்டோம்னா அதனால இந்த தாத்துக்கு ஏஜாதித்வே சதி இன்கதோ தாத்து அப்படிங்கிற தாத்து பிரயோகம் இருக்குமானால் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏதி ஏததி ஊட்டு அவர்நாத் ஏஜாத்யோஹோ ஏத்யேதத்யோஹோ. ஏதி ஏததி ரெண்டு தாத்து ஏஜாதியாக இருக்கக்கூடியதான ஏதி தாத்து என்ன, ஏஜாதியா இருக்கக்கூடியதான ஏததிங்கிற தாத்து என்ன. இந்த ஏஜாதியா இருக்கக்கூடியதான ஊட்டு, ஊட்டுன்னு ஒரு ஆதேசம். வாக ஊட், வாக சம்பிரதாரண ஊட்சியா பிரஷ்டௌஹா அப்படிலாம் சொல்லு. அந்த ஊட்டனுடையதான உக்காரத்துக்கும் என்னாச்சு, விருத்தி ஏகாதேசம் வந்தது. பரரூபத்துக்கும் குணத்துக்கு அபவாதம். அதனால பரரூப குண அபவாத என்னாகும், ஏங்கி பரரூபங்கிறதுனாலையும் ஆத்குணங்கிறதுனால கூடியதான அந்த குணத்தையும் பாதிச்சுட்டு என்ன வருது இங்க, இந்த ஏதி ஏதத்திங்கிறதுனால அவர் கூடியதான ஏத்தியேத ஜூட்ஸுங்கிறதுனால அவர் கூடியதான விருத்தி வருது. விருத்தி சாஸ்திரம் இது. உபா பிளஸ் ஏதி, உபா பிளஸ் ஏதி. உபான்னா கூட ஏத்தி போறான்னு அர்த்தம். உபயித்தி அடையறான், கூடவே சேர்ந்து அடையறான். உபா பிளஸ் ஏதி. இந்த ஏத்தி தாத்து இருக்கு பாருங்க, இன்கதவுங்கிற தாத்துல இருந்து ஏற்பட்டதான ஏத்தி தாத்து. இன்கதவுங்கிற தாத்து இகாரம் ஆதியில இருக்கு. இப்போ அந்த இன்கதவு தாத்து ஏதி இதஹா ஏதின்னு சொல்ல போது அச்சான ஏகாரம் இருக்கு. அதனால ஏஜாதித்வே சதி என்ன உண்டு, இங்க ஏஜாதித்வம் இருக்கு. ஏஜாதித்வே சதி ஏதி ஏததி ஊட்டு சப்பது ஏத்தியேதத்தியாக இருக்கக்கூடியதான அந்த தாத்துக்கு ஊட் ஆக பாக சம்பிரசாரணம் ஊட்டு ஊடா ஊடாக சொன்னது ஊட்டு. அது பரமா இருக்கிற போது பிரஷ்டவுகா இத்தியாதி உதாரணம். ஏஜாதித்வே சதி ஏதி தாத்துன்னு சொன்ன காரணத்தினால உபா பிளஸ் ஏதிங்கிறதுனால அந்த உபாங்கிற பகாரோத்தர அகாரமும் ஏதிங்கிறதுல ஏஜாதியான அந்த ஏத்தி தாத்து இருக்கிற போது ரெண்டுத்துக்கும் ஏகபூர்வ பிரயோகம் ஏகாதிகாரமாக ஒரே அக்ஷரமாக என்ன வந்தது, விருத்தி வந்தது. உபா பிளஸ் ஏதிங்கிறது ஐதி உபைதி. உபைத்தின்னா சென்று அடைகிறான். உபா பிளஸ் ஏதத்தே, ஏதத்தே தாத்து நீங்க எல்லாருக்கும் படிச்சிருப்போம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். உபா பிளஸ் ஏதத்தே, அந்த ஏதத்தை ஏது ஏத விருத்தம் தாத்து. உபா ஏதத்தை கூட சேர்ந்து வளர்றதுன்னு அர்த்தம். உபா ஏதத்தை உபாங்கிற இடத்துல பகாரோத்தர அகாரம் அவர்நாத் அஜிபரே விருத்தி ஏகாதேச அச்சுபரமா இருக்குச்சு, ஏகாதசமான விருத்தி வந்தது. உபா ஏதத்தை உபயுதத்தை. அப்புறமா நன்னாக நுகத்தடியில இந்த பிரஷ்டவுகான நன்னா சேர் இழுக்கிறது, நல்ல சேர்ல அதாவது கட்டி இழுக்கக்கூடியது, நுகத்தடியில கட்டி இழுக்கக்கூடியதான காலைக்கு பிரஷ்டவுகா. பிரகிருஷ்டம் முக்கியத்தே, இது பிரஷ்டவுகா. ரொம்பவும் நல்ல ஏர் இழுக்கிற மாட்டுக்கு பிரஷ்டவுகான்னு பேரு. அந்த பிராப்ளஸ் அங்க ஏதி ஏததி ஊட்டுச்சப்பரே அந்த வாக சம்பிரசாரணம் முடிச்சு அத்வாக ஊட் அப்படிங்கிற சாஸ்திரத்தினால அங்க ஊட்ட ஆதேசம் சொல்லிட்டு அந்த வகு தாத்துவுக்கு ஊட்ட ஆகுது, ஊட்டு ஆகணும் சொல்லிட்டு அது ஊடாதேசம் சொல்லிட்டு வாக ஊட்டு. அந்த ஊடாதேசம் இருக்கச்சு ஏத்தியேதத் ஜூட்ஸுங்கிறதுனால விருத்தி சொல்றது. அதனால பிரஷ்டன்னா வசந்த் ஊகா ஊட்டகான்னா வகதாத்துல ஊகான்னு ஆச்சு. வகதாத்துல வகுக்கு அது என்னது உஹுனச்சு. வகாரத்துக்கு சம்பிரசாரணம் வந்து உஹுனச்சு. பிரஷ்டா பிளஸ் உஹு அந்த உகாரத்துக்கு அகாரத்துக்கும் பிரஷ்டாங்கிற டகாரத்துல அகாரத்துக்கும் சந்தி வந்து இந்த சூத்திரத்தினால ஏத்தியத ஜுட்சுகத்தினால விருத்தி சந்தி வந்தது. பிரஷ்டௌஹா நன்னாக வண்டி அழகா சூப்பரா அழைக்கக்கூடியதான குதிரைன்னு அர்த்தம். பிரஷ்டௌஹா
ஏஜாத்யோக்கியம் உபா பிளஸ் ஏதி இதஹா இருக்கு பாருங்க. எண்கதவு தாத்துல ஏதிங்கிற இடத்துல ஏஜாதித்வம் இருக்கு, இதஹாங்கிற இடத்துல ஏச்சு இருக்கான்னா இகாரம் இருக்கு, ஏஜாதித்வம் இல்ல. அதனால உபா பிளஸ் இதஹானா 2 பேர் போகின்றார்கள். அந்த மாதிரி இடத்துல இதஹாங்கிற இடத்துல ஏஜாதித்வ ஏதி தாத்து இருக்கான்னு கேட்டோம்னால ஏஜாதித்வம் இல்ல, ஏஜி தாது தான் இது. ஏத்தேது ஜூட்ஸுன்னு சாதாரணமா சொன்னால் ஏதி தாது பிரயோகம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொன்ன விருத்தியானது வரணும். ஆனால் ஏஜாதித்வேங்கிற அந்த டெபினேஷன் எக்ஸ்ட்ரா போட்ட காரணத்தினால இதஹாங்கிறதுனால இகாரம் தான், அது ஏச்சு இல்ல, ஏகாராதித்வம் இல்ல. அதனால இந்த சூத்திரம் இது என்ன டீபார் பண்ணது, தடுத்து மறிச்சு அந்த சூத்திரத்தை வரவிடாது. மா பவான் பிரேதிதத் பிரயிதிதத், பவான் பிரயிதிதத், பிராய் பிளஸ் இதிதத்துங்கிறது என்னன்னா இகாராதியா இருக்கு, ஏதிதத்து வரல, இதிதத்துன்னு இருக்கு. அதனால இதிதத்துன்னு இந்த இகாரம் இருக்கிறதுனால ஏஜாதித்தம் இல்லாததுனால இந்த சூத்திரத்தினால சொன்னதான அந்த விருத்தியானது இங்க வரலை. அதனால இதிதத்துன்னே ஆயிடுச்சு. பிரயிதிதத் உபா பிளஸ் இத்தஹ உபேதஹ. இங்க என்ன வந்திருக்கு பின்ன? பிரா பிளஸ் இதிதத் பிரேதிதத் குணம் வந்தது. உபேதஹாங்கிற இடத்துல என்ன வந்தது? இப்போ ஏத்தியதத் ஜூட்ஸுன்னு சொன்னதான ஸ்பெஷலா சொன்னதான இந்த விருத்தி சாஸ்திரம் வரலை. அதனால குணமே வந்தது. அது வரைக்கும் சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தாப்புல காளிதாசனுடைய பிரயோகத்தினால அவர் இடத்துல என்னன்னு அவைக விருத்தி ரசாதுர் அவா பிளஸ் ஏகி அவைகி இருக்கு. அதை பத்தி நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த கிளாஸ்ல படிச்சுக்கலாம். நாளைக்கு முடியாது, கிளாஸ் இருக்காது. நாளைக்கு இல்ல போனா பாக்கி நான் 1ஆம் தேதி, என்ன டேட்டா, 1ஆம் தேதி செப்டம்பர் 1 திங்கக்கிழமை இல்லையா, செப்டம்பர் 1க்கு வச்சுக்கலாம் அடுத்த. ஓகேவா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம் நீங்க. கிளாஸ் போர் அடிக்கலையே, கிளாஸ் போர் அடிக்கிறது இல்ல சார், ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கேக்குறோம் சார். என்ன சொல்லச்சே எனக்கே தூக்கம் வருது. கிளாஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரை சப்ஜெக்ட்ங்கிற காரணத்தினால கேக்குறேன். ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் கேக்குறோம். ஓகே ஓகே, வேற ஒண்ணும் டவுட் இல்லையா? வெளியில வரலாமா? ஓகேவா? ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றேன். ஓகே.